அபியும் நானும் படம் நினைவிருக்கா? ஒரு அப்பா குழந்தை பிறக்கும் நாளிலிருந்து அவள் கல்யாணமாகும் நாள் வரை ஒவ்வொரு கட்டத்தையும் வாழ்கிறார். ஆனா ஒரு கேள்வி, அந்த பயணத்துக்கு பணத்திட்டம் எப்போ ஆரம்பிக்கிறோம்? ஒரே ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரே ஒரு முடிவு. ஆனால் 21 வருட திட்டமிடல். இது ஒரு குடும்பத்தின் கதை. திருமண நாளில் பரிசாக தங்கம் வாங்கவில்லை, கார் வாங்கவில்லை, ஒரு பெரிய ரிசப்ஷன் செலவையும் அதிகப்படுத்தவில்லை. அவர்கள் செய்தது ஒரு விஷயம் மட்டும். 5 லட்சம் ரூபாய் ஒரு முறை முதலீடு. அதை தொடவே இல்லை. ஆண்டு 1, 2, 3 12% சராசரி வருமானம் கிடைத்தால் ஆண்டு 1 5.60 லட்சம், ஆண்டு 2 6.27 லட்சம், ஆண்டு 3 7.02 லட்சம். குழந்தை வளர்கிறது. பணம் அதைவிட வேகமாக வளர்கிறது. ப்ரீகேஜி அண்ட் யூகேஜி. ப்ரீகேஜி கட்டணம் 30,000 ரூபாய், யூகேஜி கட்டணம் 50,000 ரூபாய். கட்டணம் செலுத்தப்பட்டது. ஆனால் மூலதனம் குறையவில்லை. ஏனெனில் கூட்டு வட்டி வேலை செய்கிறது. ஆரம்ப பள்ளி 1 முதல் 5 வருடத்திற்கு 60,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை. 5 ஆண்டுகள் கட்டணம் செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகும் கணக்கில் 10+ லட்சம். ஏன்? கூட்டு வட்டி உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்வது. நடுநிலை மற்றும் உயர்நிலை. நடுநிலை 90,000 ரூபாய் வருடம், உயர்நிலை 1.2 லட்சம் வருடம். 15 வருடங்கள் கட்டணம் கட்டப்பட்டது. ஆனால் முதலீடு இன்னும் உயிரோடு இருந்தது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருந்தது. 11th and 12th அதிக செலவு 1.8 லட்சம் வருடம், 2 வருடம் 3.6 லட்சம். இப்போ எல்லாரும் பயப்படுவார்கள், காசு போயிடுமோ? ஆனால் இந்த குடும்பம் அமைதியாக இருந்தது. ஏனெனில் 15 வருடங்கள் பணம் அவர்களுக்காக வேலை செய்தது. கல்லூரி 3 லட்சம் ரூபாய் வருடம், 4 வருடம் 12 லட்சம் ரூபாய். கடன் இல்லை, இஎம்ஐ இல்லை, வட்டி இல்லை. முழு கல்வி செலவும் அதே முதலீட்டிலிருந்து. கணக்கு முடிந்தபோது ஆரம்ப முதலீடு 5 லட்சம் ரூபாய், மொத்தமாக கல்விக்காக எடுத்தது 25 லட்சம் ரூபாய். இறுதியில் கையில் இருந்தது 3.9 லட்சம் ரூபாய். அதாவது கல்வி முழுவதும் கட்டப்பட்டது. அதற்கு பிறகும் பணம் இருந்தது. ரகசியம் என்ன? 1 சீக்கிரம் தொடங்கியது, 2 பணத்தை தொடவில்லை, 3 ஒழுக்கமான திட்டமிடல், 4 சந்தை ஏற்ற இறக்கத்தில் பயப்படவில்லை, 5 நேரம் 21 வருடங்கள். இந்த கதை சொல்லும் உண்மை, கூட்டு வட்டி மந்திரமில்லை. ஆனால் நேரம் கிடைத்தால் அது மந்திரத்தை விட சக்தி வாய்ந்தது. திருமண நாளில் 5 லட்சம் ரூபாய் போதும். குழந்தை பிறந்த பிறகு தொடங்கினால் 8-9 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஏனெனில் காலம்தான் பணம். இது ஒரு முதலீட்டு கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு 21 வருட நிம்மதியின் கதை. உங்கள் குழந்தையின் எதிர்காலம் இன்றே தொடங்கலாம். திருமணத்திலேயே 5 லட்சம் முதலீடு செய்வதே ஒரே தீர்வு அல்ல. அது ஒரு சாத்தியமான வழி மட்டுமே. உங்களிடம் தற்போது உள்ள தொகையை பொறுத்து உங்கள் குழந்தையின் முழு கல்வி பயணத்தையும் திட்டமிட முடியும். 5,000 ரூபாய் எஸ்ஐபி மூலம் தொடங்கலாம். லம்சம் பிளஸ் எஸ்ஐபி முறையையும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானமும், நிதிநிலையும், இலக்குகளும் வேறுபடும். சரியான திட்டம் உங்கள் காலக்கெடு மற்றும் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்தது. உங்களிடம் இருக்கும் காலம் எவ்வளவு அதிகமோ உங்கள் பணம் கூட்டு வட்டியின் சக்தியால் வளர அதிக வாய்ப்பு இருக்கும். நேரம்தான் முதலீட்டின் மிகப்பெரிய பலம். 5 lakhs என்று கமெண்ட் செய்யுங்கள். ரூபாய் 5 லட்சம் லம்சம் வொர்க்கிங் பெற. 5,000 எஸ்ஐபி என்று கமெண்ட் செய்யுங்கள். ரூபாய் 5,000 எஸ்ஐபி வொர்க்கிங் பெற. சைல்டு பிளான் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் குழந்தைக்கான தனிப்பட்ட கல்வி திட்டம் பெற. நான் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் நிதிநிலையில் புரிந்து கொண்டு உங்களுக்கே உரிய தனிப்பட்ட திட்டத்தை உருவாக்கி தருவேன்.